இப்போ நம்ம டேரியஸ் கெஞ்சி அந்த டைனோசர் கிட்ட நல்லா மாட்டிக்கினாங்க. அப்ப நம்ம டேரியஸ் சொல்றான், கெஞ்சி அந்த எலும்புல இருந்து ஏதாவது ராப்டர் ஷேப்ல விசில் கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லவே, எதுக்கு அது அப்படின்னு நம்ம கெஞ்சி கேக்குறான். இல்ல அந்த கேம்ல நான் வந்து பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவே, உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சாடா, இந்த டைம்ல போய் கேமை பத்தி பேசுற அப்படின்னு நம்ம கெஞ்சி திட்டுறான். இந்த டைம்ல அந்த டைனோசர்லாம் வந்து நெருங்கி வருது. சடனா வந்து எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகவே அங்க இருக்க டைனோசர் எல்லாத்துமே கண்ணு கூச ஆரம்பிக்குது. ஒரு பெரிய கறி துண்டு வந்து அந்த கேஜுக்குள்ள விழுது. அதை பார்த்த எல்லா டைனோசருமே வந்து அந்த கறி நோக்கி ஓடுது. பட் ஆனா ஒரு டைனோசர் மட்டும் நம்ம கெஞ்சி கிட்ட இன்னும் நெருங்கி வருது. அப்போ மேல இருந்து டூரிஸ்ட் சீக்கிரம் ஓடுங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அப்போது ஒரு கை வந்து நம்ம டேரியஸையும் கெஞ்சி வந்து காப்பாத்துது. அது வேற யாருமே இல்ல, அந்த மேல் டூரிஸ்ட் தான். அந்த லேடி டூரிஸ்ட் வந்து ஓடி வராங்க. ஒன்னும் இல்ல, யாருக்கும் ஒன்னும் இல்ல, எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சைடு கேப்ல நம்ம கெஞ்சி வந்து எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது, எங்க சார் போறீங்க, நீயும் டேரியஸும் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பீங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு, முதல்ல நம்ம கேம்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்கிறாங்க. அப்படியே சீன் அங்க கட்டாய் இப்ப கேம்புக்கு வந்துட்டாங்க. நம்ம கெஞ்சி கூலா உட்காந்துட்டு இருக்கான். எதுக்குடா கேனத்தனமான வேலை பண்ண அப்படின்னு நம்ம டேரியஸ் கேட்கவே, இங்க பாருடா தம்பி, இப்படி எல்லாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு நம்மள பிடிக்கும், நீ இன்னும் வளர்ந்தாதான் உனக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சி சொல்றான். பட் என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். இன்னொரு விஷயம், என்னோட அப்பா அவரோட லைஃப் ஃபுல்லாமே வந்து அவரை பெருமைப்படுத்தணும்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா நான் இப்படி திரும்பி தப்பு செய்யறதுனால அவர் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம கெஞ்சி வந்து சென்டிமெண்டா பேசுறான். இப்போ அந்த ரெண்டு டூரிஸ்ட் கைடுமே வராங்க. ப்ரூக்லிங்க்கு நாங்க வார்னிங் கொடுத்துட்டோம், ஆனா நீங்க ரெண்டு பேரும், முக்கியமா கெஞ்சி, நீ வந்து உன்னோட லைஃபோட சேர்த்து டேரியஸ் டேவோட லைஃப்மே வந்து ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுட்ட, இதை பத்தி நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த டூரிஸ்ட் சொல்றாங்க. அப்ப நம்ம டேரியஸ், இல்ல கெஞ்சி வந்து எதுவுமே பண்ணல, நான் தான் வந்து அந்த கேஜுக்குள்ள குதிச்சேன், அப்புறம் கெஞ்சி தான் என்ன வந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லவே, கெஞ்சி சொல்றான், அவன் வந்து சின்ன பையன், ஏதோ தெரியாம வந்து கீழே குடிச்சிட்டான், அவனை வந்து நான் காப்பாத்தினேன் அப்படின்னு நம்ம கெஞ்சியும் ஒரு ஆக்டிங் போடுறான். அப்ப அந்த டூரிஸ்ட், ஓ சாரி, சோ டேரியஸ் உள்ள குதிச்சான், கெஞ்சி தான் அவனை காப்பாத்தினான் கரெக்டா? ஆமா அதே தான் மேடம் அப்படின்னு சொல்லவே அந்த டூரிஸ்ட் கேக்குறாங்க, அப்போ ப்ரூக்லின் சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே, எனிவே இனிமே எதுவும் இந்த மாதிரி ஆகக்கூடாது, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லவே நம்ம பசங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டேரியஸ், ஓகே நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆர்வமா கேட்கவே, அடுத்த நாள் காலையில அந்த டைனோசர் போட சாணியை அல்ற வேலையை இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஜாலியா வந்து கிளீனிங் வேலையை பாருங்க பசங்களா அப்படின்னு சொல்லி மீதி உள்ள பசங்க ப்ரூக்லின், சாமி, பென்னு, யாஸ்மினா இவங்க 4 பேரையும் மட்டும் ஜெனடிக்ஸ் லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. ப்ரூக்லின் vlog எடுக்கிறா. ஏ गाइस, நம்ம இப்ப பார்க்க போறது டைனோசர் கிரியேட் பண்ற ஒரு லேப். அங்க ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் தான் எல்லா டைனோசருமே வந்து உருவாக்குனவர். அவர் பேரு வந்து டாக்டர் வு. அவர் சரியான சிடுமூஞ்சி போல அந்த டூரிஸ்ட பார்த்து, இங்க பாருமா, இங்க இருக்க பசங்களுக்குலாம் என்னால பேபி சிட்டிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூக்லின் பார்த்து, ஏ பொண்ணே, எங்க வீடியோ எல்லாம் வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சார், அதுக்காக தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவே அந்த டாக்டர் வந்து முறைக்கிறாரு. அப்புறம் நம்ம ப்ரூக்லின், ஓ சாரி டாக்டர், டைனோசர் உருவாக்குன ஒரு ஜீனியஸை இந்த உலகத்துக்கு காட்டலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவே அந்த டாக்டர் வந்து கேக்குறாரு, உன்னோட சேனல் எத்தனை பேருமா பாக்குறாங்க அப்படின்னு. இங்க நம்ம டேரியஸ் புலம்பிட்டு இருக்கான், ஒரு டைனோசர் பிறக்கிறத பாக்குறதா என்னோட லட்சியமே, ஆனா என்னை இப்படி சாணியால விட்டதுக்கு ரொம்ப நன்றிடா கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கெஞ்சி, ப்ரோ உனக்கு புரியல, கனவுலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு சாதாரண லேபுக்கே நீ இவ்வளவு எக்ஸைட் ஆகுற, நான்லாம் பல வாட்டி இந்த பார்க்குக்கு வந்திருக்கேன், என் கூட வா, உனக்கு ஒரு தரமான விஷயத்தை காட்டுறேன்னு சொல்லி டேரியஸை கூட்டிட்டு போறான். இப்போ ரெண்டு பேரும் ஒரு டனலுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம கெஞ்சி சொல்றான், இந்த டனல் தான் என்டையர் ஜுராசிக் பார்க்குமே வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ ப்ரூக்லின் அந்த டாக்டர் vlog எடுக்கிறா. நம்ம டாக்டர் வந்து டைனோசர் உருவாக்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், அதுக்கு பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்.